யாழில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பம். அனுரவின் வருகையை முன்னிட்டு போலீசார் கோரிய தடை உத்தரவை நிராகரித்த நீதிமன்றம். முதல் முறையாக கோமாளியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட தலதா கண்காட்சி ஞானசார தேரர் காட்டம். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ குழு. 4ஆம் கட்ட மீளாய்வு ஒப்பந்தத்துக்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். உயர் பாதுகாப்பு வலய காணி விடுவிப்பு அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு ஸ்ரீகாந்தா பகிரங்கம். தேசிய துக்க தின பிரகடனம், தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவால் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் இணைய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்தன. இதனால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வருகையை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள தடை உத்தரவு கோரிய வவுனியா போலீசாரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று மாலை 4 மணிக்கு வவுனியா நகர சபை மைதானத்துக்கு வருகை தரவுள்ள நிலையில் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தரவுள்ளனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளால் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றால் அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டத்துக்கு தடை உத்தரவு கோரினர். இதனை கவனத்தில் எடுத்த நீதிமன்றம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வது மக்களின் ஜனநாயக உரிமை, அதனை தடுக்க முடியாது. ஆனால் அமைதிக்கு பங்கம் ஏற்படும் வகையில் யாராவது செயற்பட்டால் போலீசார் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்து தடை உத்தரவு கோரிக்கையை மன்று நிராகரித்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ கண்காணிப்பு குழு இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளது. GSP+ வர்த்தக விருப்பங்களை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக எதிர்வரும் ஏப்ரல் 28 முதல் மே 7 வரை விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். GSP+இலிருந்து பயனடைவதற்காக இலங்கை அரசாங்கம் உறுதியளித்துள்ள வழக்கமான 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்த விஜயம் அமைந்துள்ளது. இந்த குழு அரசு அதிகாரிகள், தொடர்புடைய நிறுவனங்கள், அரசியல்வாதிகள், சிவில் சமூக வணிக சங்கங்கள், தொழிற்சங்கங்களை சந்திக்கும் மேலும் தள விஜயங்களை மேற்கொள்ளும் என இதன்போது எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதிய ஊழியர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் IMFஇன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி மூலம் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் 4வது மீளாய்வை முடிப்பதற்கான பொருளாதார கொள்கைகள் குறித்து ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். இந்த மீளாய்வு நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி கிடைக்க உள்ளது. IMF அறிக்கையின் திட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் தொடர்ந்து வலுவாக மற்றும் உள்ளதென பொருளாதார வளர்ச்சி மீண்டும் வருகிறது. வருவாய் திரட்டல், இருப்பு சேமிப்பு மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் எதிர்பார்த்தபடி முன்னேறி வருகின்றன. அதே வேளையில் கடன் மறுசீரமைப்பு கிட்டத்தட்ட முடிவடைந்துள்ளது. முக்கியமாக அரசாங்கம் திட்ட இலக்குகளுக்கு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகளாவிய வர்த்தக கொள்கை நிச்சயமற்ற தன்மை இலங்கையின் பொருளாதாரத்துக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவு அபாயங்களை ஏற்படுத்துவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இவை நடைமுறைக்கு வந்தால் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து அதன் தாக்கத்தை மதிப்பீடு செய்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு திட்டத்தின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு கொள்கை பதில்களை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பார்கள் என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மோசடியில் ஈடுபட்டோர், படுகொலைகளில் ஈடுபட்டோர், ஆட்கடத்தல்களில் ஈடுபட்டோர் யாருக்கும் இம்முறை தப்பிக்க முடியாது. அரசாங்கம் இந்த விடயத்தில் உறுதியாக இருக்கின்றது. நாம் சரியான விடயத்தை முன்வைக்கின்றோம். கடந்த காலங்களில் சட்டத்தில் இருந்த ஓட்டைகளை பாவித்து யாரும் தப்பித்தார்கள் என்றால் இது இனிவருங்காலங்களில் இடம்பெற முடியாது என வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நடைபெற்ற சண்டை சச்சரவுகள் இப்போது நடைபெறுவதில்லை. ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் விவாதிப்பதற்கான நேரம் பாராளுமன்றத்தில் தாராளமாக இருக்கிறது. நாம் இந்த அரசியலை இதற்குள் கொண்டு வர தேவையில்லை. நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரும் காலங்களில் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் அனைத்து பிரதேச சபைகளையும் கைப்பற்றுவோம். இந்த சபைகள் ஊடாக நமது அபிவிருத்தி பணிகளை மிகவும் வேகமாக துரிதமாக எடுத்துச் செல்ல நாங்கள் முயற்சி செய்வோம். குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் கைதுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சில விசாரணைகளை அவதானித்தால் சிறிய குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. சில விசாரணைகளை அவதானித்தால் நடுத்தரமான குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன. இன்னும் சில குற்றச்சாட்டுகள் பார்த்தால் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன. விசாரணைகளை மேற்கொள்கின்ற அந்தந்த நிறுவனங்கள், அமைப்புகள் அது தொடர்பான விடயங்களை மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் மேற்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க
நேற்று பிற்பகல் மெல்பத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார். முதலில் மெல்பத்து மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி மெல்பத்து மகாநாயக வெனதிப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல் நாயக்க தேரரை சந்தித்து ஸ்ரீ தலதா வழிபாடு மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து கலந்துரையாடினார். பின்னர் அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் பனாபரகுர ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். அஸ்கிரிய பீடத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினராக கடமையாற்றும் உள்ளேவத்த தம்மரகித்த நாயக்க தேரரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதுடன் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை இந்தியபட நிலைமை நிலங்கத்தையிலே பதில் பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலக தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மீள்குடியேற்ற செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலில் அவர் இதனை சுட்டிக்காட்டினார். மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் தனது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 1/3 மீள்குடியேற்றம் உட்பட ஏனைய திட்டங்களுக்காக யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தேவைப்பாடுகளை சாதகமாக பரிசீலிப்பதாகவும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கூடிய நிதிகள் ஒதுக்கீடு செய்ய திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் ஒதுக்கப்படும் நிதிகளை பாண்டுக்குள் உரிய திட்டங்களுக்கு செலவு செய்து முன்னேற்ற அறிக்கைகளை அனுப்பி வைக்குமாறு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பொது முகாமையாளர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர், மாவட்ட செயலக பிரதம கணக்காளர், திட்டமிடல் பணிப்பாளர், பிரதம பொறியியலாளர், உதவி மாவட்ட செயலாளர், அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, அவரை கொண்டு வந்த சிலர் இன்று உயிரோடு இல்லை என தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் சட்டத்திறனியுமான நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்குடா தேர்தல் தொகுதியில் ஏறாவூர் பற்றி பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து திட்டம் தீட்டி தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கங்களை விட இப்போது அனுகுமார திசாநாயக்க தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். எமது மக்களுக்கு பேச வேண்டியவர்கள் இன்று தமிழர்களின் தேசிய அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். சிங்கள இனவாதிகளின் எடுபிடிகளான இந்த ஜேவிபி தமிழ் மக்களுக்கு பேச்சாளர்களாக தமிழரசு கட்சியின் சில உறுப்பினர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, அவரை கொண்டு வந்த சிலர் இன்று உயிரோடு இல்லை. கடந்த தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் கூட தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் தமிழரசு கட்சியில் இருந்து ஆட்டம் போடும் வரை நீங்களும் நாங்களும் எதையும் எதிர்பார்க்க முடியாது என தெரிவித்துள்ளார். புத்ததுறவி வேடத்தில் ஸ்ரீ தலதா மாளிகைக்குள் நுழைய முயன்ற பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கம்பகா கிரல்லவெல்ல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய பாடசாலை மாணவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. புத்ததுறவிகளுக்காக ஒதுக்கப்பட்ட வரிசை வழியாக தலதா மாளிகைக்குள் நுழைய முயன்ற போது அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து கண்டி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். அதுடன் கண்டி தலதா மாளிகையில் புத்தரின் புனித தந்ததால் தொடர்ந்து 8வது நாளாகவும் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நித்திய இளைப்பாறிய திருத்தந்தை பிரான்சிஸ் நல்லடக்க ஆராதனையை முன்னிட்டு இன்றைய தினம் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு பொது நிர்வாக அமைச்சு அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதிக்கிரியை இன்று காலை 10 மணிக்கு புனித பேதுரு பசிலிகாவின் புனித பேதுரு சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. அவரது திருவுடல் இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30 நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. 88 வயதான திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த திங்கட்கிழமை நித்திய இளைப்பாறுதல் அடைந்தார். விமல் ரத்நாயக்க அவர்கள் வடக்குக்கு விஜயம் செய்து இந்த பிரச்சார வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையிலே ஒரு சில கருத்துக்களை அவர் தெரிவிச்சிருக்கிறார். அந்த வகையில் வடகிழக்கில் தாங்கள் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய தமிழ் கட்சி என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கு 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கு. அந்த 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஜேவிபிக்கு வெறுமனே 8 ஆசனங்கள் தான் கிடைச்சிருக்கு. அதே போன்று தமிழரசு கட்சிக்கு 8 ஆசனங்களும், மிச்சம் 3 தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொண்டு, சுயேட்சை குழுக்கு உண்டு. ஆகவே அதிலே அவர்கள் ஏதோ தங்களுக்குத்தான் மக்கள் வாக்களித்து ஆணையை கொடுத்துருக்கிறேன் சொல்கிற கதைக்கே உண்மையிலே நேர்மை இல்லைன்றது அதிலேயே நிரூபிக்கப்படுகின்றது. ஆனால் இருக்கிற அந்த 19 பேரில்
அவர்களும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்ற ஒரு கட்சியாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிற யதார்த்தத்தை எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அந்த 8 ஆசனங்கள் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிக தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை சர்வதேச மட்டத்தில் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துவோம் என்று நாங்கள் பகிரங்கமாக பல தடவைகள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் எங்களோட மக்களிடம் சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம். 2வது விடயம், ஏதோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருக்கிற கட்சிகள் இனவாதத்தை தூண்டி எல்லாத்தையும் குழப்பப்பாக்குது, மக்களை குழப்பப்பாக்குதுன்னு சொல்கிற கருத்து எங்களை மக்கள் கொந்தளிக்கிற வந்து அந்த கொந்தளிப்பு ஏன் வருதுன்றா வந்து ஏதோ இந்த இனவாதம் பேசுகின்ற தமிழ் உதிரி கட்சிகள் வந்து குழப்பிக்கொண்டு இருக்கிறோம் என்று பிமல் ரத்நாயக்க வந்து சொல்லியிருக்கிறார். இது பிமல் ரத்நாயக்கவுடைய கருத்தால் உண்மையிலே பிமல் ரத்நாயக்கவுடைய இயலாத்தன்மையை வந்து காட்டுறதாக தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து சொல்லினம் வந்து நாங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்று, நீங்கள் தான் தமிழர்களே பெரிய கட்சி என்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உதிரி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் வந்து குழப்பறதா இருந்தால் வந்து நீங்கள் பெரிய கட்சி, நீங்கள் அதை தீர்த்து வைக்கலாமே. அந்த தமிழ் மக்கள் விரும்புகிறபடி வந்து நீங்கள் அந்த தீர்வை கொடுக்கலாமே. இந்த தையட்டி விஷயம் இருக்கே, தையட்டி விஷயத்தில் வந்து அந்த காணி சட்டவிரோதமாக பறிக்கப்பட்ட அந்த மக்களிடமிருந்து சட்டவிரோதமான கட்டடம் கட்டப்பட்டு இருக்க எந்த விதமான அனுமதி இல்லாமல் அதை எல்லாத்தையும் வந்து நாங்கள் அகட்டுவோம் என்று இன்றைக்கு சொல்லலாமே. சொன்னால் வந்து இந்த உதிரி கட்சிகள் என்று அவர் சொல்கிற தரப்புகளுக்கு வந்து கேஸ் இல்லாமல் போகும் தானே, அதில் ஒரு பிரச்சனை பெறாது தானே. அதை சொல்லலாம் தானே. இன்றைக்கும் வந்து நாங்கள் சவால் விடுறோம், நீங்கள் அதை சொல்லி போடுங்க. நீங்களே வந்து அதை செய்யாமல் இருக்கீங்கள். ஒரு பக்கம் சொல்கிறீங்க நீங்கள் தான் பெரிய கட்சி என்று, மற்ற பக்கம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்கள் இல்லையே. தீர்த்து வைக்காமல் வந்து அந்த மக்கள் வந்து கொந்தளிக்க வந்து உங்களுக்கு அது சைக்க இல்லாமல் வந்து இனவாதம் தூண்டுகின்ற தமிழ் கட்சிகள் வந்து அதுக்கு பின்னாலே இருக்கிறான்னு சொல்லி தட்டி கழிக்க பார்க்குறீங்க, தீர்க்க பார்க்க இல்லை. அந்த மக்கள் குழம்புறதுக்கான காரணத்தை சரியாக விளங்கி கொண்டு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குற நோக்கம் இல்லை. அவே அந்த சின்ன விஷயத்துக்கு குழம்பினம் என்றதை வச்சுக்கொண்டு அதை குழப்புறது தான் பிள்ளையை தவிர அவன் பார்வைக்கு அந்த சரியான விஷயத்தை காட்டி குழம்பிக் கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு தீர்வெடுத்து கொடுக்குற அவன் நோக்கமே இல்லை. என்றால் இனவாதம் என்றால் இதுதான். இனவாதம் என்றால் உண்மையிலே ஒரு நேர்மையாக ஒரு மோசமான நடவடிக்கை, சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக அந்த மக்கள் அதை அம்பலப்படுத்தி போராட அதை இனவாதமாக காட்டி அதை ஏதோ ஒரு வகையில் அமர்த்துற நோக்கம் வந்து உண்மையிலே அதுதான் இனவாதம். அவை இதுகள் எல்லாத்தையும் வந்து எங்களோட மக்கள் முனைங்க. உண்மையிலே நான் அந்த பிமல் ரத்நாயக்க வந்து அப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் எங்களோட எல்லாம் நல்ல வடிவாக கதைப்பார். கஜண்ட மிக நெருங்கின நண்பர், மிக நல்ல சிரித்து போட்டு சரியாக மதிப்பு கொடுத்து தான் முகத்துக்கு கதைப்பார். நான் அவரை சந்திக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் வந்து அவருடைய அலுவலகத்துக்கு வந்து போனேனண்டா வந்து ஏதோ பார்லிமெண்ட் விஷயங்களில் வந்து ஏதோ ஒன்று நான் செய்ய வேணும்ன்றதுக்காக அவருடைய அரசாங்க பக்கத்தில் அனுமதியும் எடுக்கணும். அப்போ அதுக்கு போனார்ண்டா அவர் எழும்பி வரவேற்பார். அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு மதிக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிற. ஆனால் எந்தளவு தூரத்துக்கு அந்த சிரித்து கொண்டு வந்து பின்னால் கட்டி பிடிச்சி கொண்டு ஒரு சின்ன ஒரு குத்துவாங்க, அது மாதிரி தான். இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறது நல்ல. நான் நிற்கிறேன் கோட்டாபய ராஜபக்ச வந்து சிங்கள மக்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு 2 வருஷம் எடுத்து, தமிழ் மக்களுக்கு அவையை பற்றி தெரியும். ஆனால் தமிழ் மக்களுக்கு வந்து இந்த அனுரகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து 6 மாதத்தில் வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதுக்கு உண்மையிலே நாங்கள் ஜேவிபிக்கு வந்து நன்றி சொல்லத்தான் வேணும். ஏனென்றால்
நாங்கள் எவ்வளோ தூரம் ஜேவிபி இது ஜேவிபி அப்பா இது என்பிபி இல்லை இது ஜேவிபி என்று சொன்னாலும் வந்து இந்த மக்கள் தெரியும் தானே, கொஞ்சம் மெல்ல தான் அதில் ஏற்றுக்கொள்கிறது. அதால் தான் 15 வருஷமாக வந்து தமிழ் தேசியம் சொல்லிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு மாறாக வந்து செயல்பட்ட தரப்புகளை விளங்கி கொள்றதுக்கு எடுத்த அட்லீஸ்ட் ஆக இந்த விஷயத்திலேயாவது அங்கட மக்கள் 6 மாதத்துக்குள்ளேயே வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஜேவிபின்ற உண்மையான முகத்தை வந்து அறிஞ்சு கொண்டது வந்து வரவேற்கத்தக்கது வந்து அதே மாதிரி இந்த உள்ளூராட்சி சபையிலேயும் வந்து அவர்களுக்கு உரிய தெளிவான செய்தியையும் வந்து இந்த தேர்தல் ஊடாக சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிக்கிறேன் ஊடாக இந்த ஜேவிபி போன்ற ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத கட்சிக்கும் அதே மாதிரி வந்து தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு மாறாக அங்கட அரசியலை கொண்டு போய் முடக்கிறதுக்கு செயல்படுகின்ற தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளுக்கும் வந்து இந்த தேர்தலை சரியான ஒரு பாடமாக நம்முடைய மக்கள் படிப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.